ஹாய், வாங்க எல்லாம் முறுன்னு கிறிஸ்பியாக ப்ரெட்டில் மெதுவடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ப்ரெட்டில் மெதுவடை சூப்பராக இருக்குங்க. வாங்க ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துக்கலாங்க. 4 லேஸ் எடுத்துருக்குங்க ப்ரெட்டு. இது பாருங்கள், 4 லேஸ் ப்ரெட் எடுத்துருக்கோம். அதை நல்லா பிச்சு போட்டுக்கலாங்க. அப்படி இன்னொன்று போட்டுக்கலாங்க. நான் தான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், இன்னொன்று எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பிச்சு போட்டாச்சுங்க. சூப்பராக பிச்சு போட்டுக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம பக்குவமாக பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கணுங்க. இது நல்லா அமுத்தி பிசைஞ்சு ப்ரெட்டு நல்லா சாஃப்டான புது ப்ரெட்டாக போடுங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலர் வீட்டில் வந்து ப்ரெட்டு வாங்கி ஒரு 4-5 நாள் அப்படியே காஞ்சி கிடக்கும். அது போட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். சாஃப்டான ப்ரெட்டில் செஞ்சால் தான் நல்லா சூப்பராக வரும். பிசைஞ்சாச்சுங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டுக்கலாங்க. என்னென்ன போடணுமே போட்டுக்கலாங்க. ப்ரெட்டு நல்லா மசிச்சு மாவாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா மெதுவடைக்கு சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு மெதுவடை. அது பாருங்க, அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாங்க. பச்சரிசி மாவு முறுமுறுப்பாக வரும். போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் தான் போடணும், நிறைய போடக்கூடாது. போட்டாச்சுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க தேவைக்கேற்ற மாதிரி. கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாங்க. வெறும் மிளகா பொடி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கணும் காரத்துக்கு. சும்மா நம்ம காரம் எவ்வளோ சாப்பிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும். லைட்டாக போட்டாச்சுங்க. இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சம் புளிப்புக்கு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா,
தக்காளி நல்லா நசுக்கி விட்டு பிசைஞ்சிக்கணும். அது கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மெதுவடை. இது புளிப்புக்காக தான் இப்போ மெதுவடைக்கு வந்து தக்காளி போடுறது. லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. இவ்வளோதாங்க ப்ரெட்டு மெதுவடை செய்கிறது. எல்லாம் மொறு 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 மொறுன்னு இருக்கும். நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோமோ அனைத்ததும் நீங்கள் இதேமாரி பார்த்து ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிறிஸ்பியாக நல்லா ஒரு மெதுவடை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இது உளுந்துனா உளுந்து ஊற வைக்கணும், அது 1 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்புறம் அது மிக்சியில் கிரைண்டரில் அரைக்கணும், அப்புறம் அது எடுத்துக்கணும், அது போட்டுக்கணும், செய்யணும். இது நல்லா டக்குன்னு ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுக்கலாம், ஏன்னா விசேஷ நாளுக்கும் செய்யலாம். சூப்பராக இருக்குங்க இது ப்ரெட்டில் மெதுவடை. பாருங்க மாவு இதுமாரி எல்லாம் நல்லா ஒன்றா நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கணும் மாவை. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க போட்டேன். ஒரு 13 வடைக்காட்டம் வரும். இது 10 வடைக்கு மேலே தான் வரும். நமக்கு நிறைய செய்யணுன்னாக்கா எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நிறைய வடை வரும். ப்ரெட்டு மெதுவடை. பிசைஞ்சாச்சுங்க. இப்போ ரவுண்டாக தட்டி அது நடுவில் ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிற மாதிரி. இது பாருங்க, இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து உருண்டை பிடிச்சி நடுவில் ஓட்டை போட்டு தட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் எடுத்து போட்டு டக்குன்னு பொரிச்சிக்கலாங்க. ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி ரவுண்டாக தட்டி ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நல்லா மொறு மொறு மொறுன்னு கொஞ்ச நேரம் வேக விட்டால் செம்மையாக இருக்கும். பச்சரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, இந்த ப்ரெட்டு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. பாருங்க, இதுமாரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கணுங்க. சூப்பராக இருக்குங்க.
நல்லா மொறு 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 மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு மெதுவடை. இதேமாரி தாங்க. ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க எண்ணெயில் போட்டது. மெதுவாக திருப்பி விடணுங்க. அப்படியே வடை நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடுச்சுங்க. பொரிஞ்சிச்சு வடை நல்லா சூப்பராக. அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. எப்போவுமே எந்த பொருள் செஞ்சாலும் எண்ணெயில் பொரிக்கிறனாக்கா அது எடுத்து பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது. அந்த சூடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில்வர் பாத்திரத்தெல்லாம் வைக்கணுமே எடுக்கும் போது. பிளேட்டாக இருந்தாலும் கிண்ணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சுட சுட எண்ணெயிலேருந்து எடுத்து பிளாஸ்டிக்கிலலாம் வைக்கக்கூடாது. பீங்கானாக இருந்தாலும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இந்த சில்வரில் வச்சு கூட அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எதுக்குமே சாப்பிட்றதுக்கு கூட பிளாஸ்டிக்கில் வச்சுக்கலாம். கொதிக்க எடுத்து எப்பவுமே பிளாஸ்டிக்கில் வச்சு சாப்பிடக்கூடாது. அவ்வளோ நல்லது இல்லை. பாருங்க நல்லா செம்மையான வடைங்க. ப்ரெட்டில் டக்குன்னு அவசரத்துக்கு செஞ்சுக்கலாங்க மெதுவடை. உளுந்து ஊற வைக்கணும் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப லேட் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். இது பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சுங்க. வடை செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போது கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது அவ்வளோ எண்ணெய் கூட இருக்காது ப்ரெட்டுனால. அதுக்கு தான் அரிசி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் கடலை மாவு எல்லாமே போட்டதுனால ப்ரெட்டு இது 4மே சேர்ந்து செஞ்சது. வடை அப்படின்னு நல்லா மொறு 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 மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தது எப்படி வந்ததுன்னு, நல்லா வந்ததா இல்லையான்னு. நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னு. நல்லா இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. நல்லா மெதுவடை ஓட்டை போட்டு நல்லா நடுவில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு. கலராக இருக்குது பாருங்க வடை. நம்ம மெது வடை கூட வெள்ளையாக இருக்கும், உளுந்து வடை. இது ப்ரெட்டில் செஞ்சது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எந்த கலருமே நான் போடல, அப்படியே நார்மலாக தான் செஞ்சேன். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. ஷார்ட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.